அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு நெகட்டிவிட்டியை பாசிட்டிவிட்டியாக சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னும், ஒரு நெகட்டிவிட்டிலேருந்து எப்படி அவாய்ட் பண்ணி நம்மளை நாமே பாசிட்டிவாக வச்சுக்கிறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம சேனலோட டாபிக். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டாபிக்கோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை நாமே பாசிட்டிவாக வச்சுக்கிறது. ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம என்ன செஞ்சாலும் நம்மளிருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் நம்மளிருந்து அடுத்தவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகணும். எப்படி ஸ்ப்ரெட் ஆகும்? நம்ம பேசுற சொற்கள் மூலியமா நம்மளை எப்பயுமே நம்ம பாசிட்டிவா வச்சுக்க முடியும். நம்மளை சுத்தி இருக்கவங்களையும் பாசிட்டிவா வச்சுக்க முடியும். நம்ம பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் அவுட் பண்ண முடியும். அந்த ஸ்ப்ரெட் அவுட் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம பேசுற சொற்கள்ல ஒரு சில சின்ன மாறுதல்கள் பண்ற மூலியமா ஒரு பெரிய பாசிட்டிவ் வைப்ஸை நம்மளால தர முடியும். எக்ஸாம்பிளா பார்த்துக்கிட்டீங்கன்னா, தோல்வி அடைந்தேன் அப்படிங்கிறத கற்றுக்கொண்டேன் அப்படின்னும், பிரச்சனைகள் அப்படிங்கிறத சவால்கள் அப்படின்னும், வித்தியாசமான அப்படிங்கிறத தனித்துவமான அப்படின்னும், பயங்கரமான அப்படிங்கிறத வேறுபட்ட அப்படிங்கிறதும், நம்மளோட மீனிங் மாறாம அப்ரோச்சை மட்டும் மாத்தி பாசிட்டிவ் வைப்ஸ்ல இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் மெத்தட். செகண்ட் மெத்தட் பாத்தீங்கன்னா, நம்ம பாசிட்டிவா இருக்கும், நம்ம கிட்ட பேச வரவங்க நெகட்டிவா பேசுறாங்க அப்படின்னா அதை எப்படி அவாய்ட் பண்றது அப்படிங்கிறது தான். இந்த மெத்தட் உண்மையாலுமே இனிமையான மெத்தட். ஒருத்தங்க நம்ம கிட்ட வந்து நெகட்டிவா பேசுறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், நீ ஏன் இன்ஜினியரிங் படிச்ச, டாக்டர் படிச்சிருக்கலாம்ல, இன்ஜினியரிங்லாம் இன்னைக்கு வேல்யூவே இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க. திருப்பி நீங்க என்ன தெரியுங்களா பதிலடி கொடுக்கணும்? அவங்க பாயா கேர்ளான்னு பார்த்துக்கோங்க. கேர்ளா இருந்தா, ச்சே அக்கா அவங்க சாரி சூப்பரா இருக்கு அப்படின்னு ஒரு ஆன்சர் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணதாகவும் இருக்கும், அவங்களுக்கு அந்த கான்வர்சேஷனை கட் பண்ணதாகவும் இருக்கும். அதனால எப்பயுமே அந்த உரையாடலை இனிமையாகவும் வச்சுக்க முடியும், நம்ம நெகட்டிவிட்டியிலிருந்து தள்ளி வந்து இருக்க முடியும். இந்த மாதிரி மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்க. தேர்டு, நானும் பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன், நம்ம கிட்ட பேச வரவங்கள்ட்டையும் பாசிட்டிவிட்டியா மாத்திட்டேன் கான்வர்சேஷனை. அப்புறம் எங்க நமக்கு நெகட்டிவ் வரும்? நம்ம தனியா இருக்கும்போது. மேக்ஸிமம் ஆஃப் திங்கிங் நம்ம தனியா இருக்கும்போது நிறைய நெகட்டிவிட்டி பத்தி நம்ம மைண்ட் ஓடும். இப்படி நடந்துருமோ, அப்படி நடந்துருமோ, இது நடந்துருமோ, அது நடந்துருமோன்னு. அந்த மாதிரி விஷயங்களை எப்படி தவிர்க்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன சின்ன மாறுதல் பண்றது மூலியமா அந்த மாதிரி விஷயங்களை நம்ம தவிர்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்க நெகட்டிவிட்டியோட வேவ் லென்த்தை பொறுத்து நான் பின்னாடி சொல்ற மெத்தட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி பார்க்கலாம். முதலாவதா பார்த்துக்கிட்டிங்கன்னா, லாங் ப்ரீத் பண்ணுறது. அதாவது உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் ஏதாவது சின்னதாக வரும்போது உங்கள் மூச்சை நல்லா உள்ளே இழுத்து மெதுவாக ரிலீஸ் பண்ணிங்கன்னா உங்கள் மைண்டில் இருக்க நெகட்டிவ் தாட்ஸ் அத்தனையுமே கலைஞ்சு போயிடும். இரண்டாவது மெத்தட் பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்கள் காதுகள்லையோ அல்லது உங்கள் கைகள்லையோ ஒரு விதமான வலியை உருவாக்குறது. உங்களுக்கு நீங்களே, அதாவது காதை கிள்றது மூலியமாவோ இல்லை கையை கிள்றது மூலியமாவோ உங்களுக்கு நீங்களே ஒரு சின்ன வலியை ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா அந்த நெகட்டிவ் தாட்ஸ் அப்படியே கலைஞ்சு போயிடும். மூணாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்சதை போய் சாப்பிட்றது. நீங்கள் சாப்பிட்றது மூலயமா உங்களோட வாயோட தசைகள் எல்லாமே ஆக்டிவேட் ஆகும். அந்த ஆக்டிவேஷனால் நமக்கு பிரெயினில் இருக்க நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே அப்படியே கலைஞ்சு போயிடும். இதனால் இந்த மெத்தடை பயன்படுத்தி பாருங்கள். நாலாவது மெத்தட் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு கோல்டு வாட்டர் குடிக்கிறது, அப்படி இல்லைன்னா போய் கோல்டு வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணுறது. இந்த ரெண்டு மெத்தடுமே நல்ல மெத்தட், யூஸ் ஆகிற மெத்தட். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் நெகட்டிவ் எனர்ஜியோட லெவல் கம்மியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கன்னா உடனடியாக ரிலீஃப் கிடைக்கும். அதே மாதிரி கோல்டு வாட்டர் குடிக்கும் போதும் உங்களுக்கு உடனடியாக ரிலீஃப் கிடைக்கும். அடுத்த மெத்தட் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச குத்து சாங் ஃபுல் சவுண்டு வச்சுட்டு கேட்குறது மூலிமா உங்களோட நெகட்டிவ் வைப்ஸ் அப்படியே இந்த சாங்லேயே கரைஞ்சு காணாமல் போயிடும். அடுத்த மெத்தட் பார்த்தீங்கன்னா, டான்ஸ் ஆடுறது. நீங்கள் தனிமையில் தானே இருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டை போட்டுவிட்டு டான்ஸ் ஆடினீங்கன்னா உங்களோட நெகட்டிவ் வைப்ஸ் ஓடோடி போயிடும். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மெத்தட்ஸ் பயன்படுத்துறது மூலயமா நம்மளை நாமே நெகட்டிவ் வைப்ஸ்லேருந்து காத்துக்க முடியும். நெகட்டிவ் வைப்ஸ்லேருந்து வராமல் பாசிட்டிவாக இருந்து காத்துக்க முடியும். அதனால் ஸ்டே பாசிட்டிவ், பி பாசிட்டிவ், பாசிட்டிவ் மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.